வணக்கம், இது அபிஸ் சேனல். இன்று பேடிஎம் நிறுவனத்தினுடைய பங்கு 20 விழுக்காடு இறங்கியிருக்கு. அதற்கான காரணம் என்ன? அந்த காரணம் இப்போ நீடித்து நிலைக்கக்கூடியதா? அந்த பிரச்சனை உண்மையாக என்ன? அது இந்த பேடிஎம் நிறுவனத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மைய வங்கி மார்ச் 2022 நீங்கள் இனிமேல் பேடிஎம் பேங்க் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் எந்த விதமான புது கஸ்டமர்ஸையும் சேர்த்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை விதித்தாங்க. பேடிஎம் பேங்க் அப்படிங்கிறது வேறு, பேடிஎம் அப்படிங்கிறது வேறு. இரண்டுமே ஒரே ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருந்தாலும் ஒரே ப்ரமோட்டர் இருந்தாலும் இரண்டும் வேறு வேறு என்டிட்டிஸ். பேடிஎம்ங்கிறது முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா வேலட் வச்சுக்கிட்டு அவங்க இந்த ப்ரீபெய்டாகவும் இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் யூபிஐ வந்த பிறகு யூபிஐ இதுவும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது பேங்க்னுடைய நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பேடிஎம் வேலட்டையும் லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேடிஎம் பேங்க் என்று வந்த பிறகு இந்த ஸ்மால் பேங்க்ஸ் மாதிரி ஒரு ஏர்டெல் பேங்க், பேமெண்ட்ஸ் பேங்க் மாதிரி இப்போ பேடிஎம்முக்கும் பேமெண்ட்ஸ் பேங்க்கான அனுமதியானது கொடுக்கப்பட்டது ஆர்பிஐனால். அவங்க யாராவது ஒருத்தர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், டெபாசிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்ற சிறு குறு அந்த பெரிய பேங்க்ஸ்லேருந்து இவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி வங்கியிலேருந்து லோன் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இது பேசிக்கலி கிராஸ் செல்லிங் என்று சொல்லப்படும். ஸோ பேடிஎம் அப்படிங்கிறத தாண்டி பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் அப்படிங்கிற பிபிபிஎல் நிறுவனத்துக்கு தான் ஆர்பிஐனுடைய இந்த தடையானது பொருந்தும். இப்போ அந்த நிறுவனத்தினுடைய தடையினால் பேடிஎம் என்று சொல்லக்கூடிய பேரண்ட் நிறுவனத்துக்கு என்ன பிரச்சனை, இது மொத்தத்துக்கு எந்த வகையில் போகும், இந்த பேடிஎம் நிறுவனத்தினுடைய எதிர்காலத்தை எப்படி வச்சுருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். இதுதான் மைய வங்கியினுடைய அறிக்கை. மைய வங்கியினுடைய அறிக்கை என்ன சொல்லுது? மார்ச் 11, 2022 நாங்கள் கொடுத்த அந்த ஒரு டைரக்ஷன், அதாவது இனிமேல் புது கஸ்டமர்ஸ் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதை தொடர்ந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான ஒரு ஆடிட் ரிப்போர்ட் உருவாக்கினோம். வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டரை வச்சு நாங்கள் எல்லாமே செஞ்சு பார்த்ததில் இது மட்டும் பார்த்தாது, இன்னும் ஃபர்தர் சூப்பர்வைசரி ஆக்ஷனும் இந்த நிறுவனத்தின் மேல் எடுக்கணுங்கிற மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு முடிவுக்கு வந்தோம். அதன்படி பார்த்தீங்கன்னா இனிமேல் நோ ஃபர்தர் டெபாசிட்ஸ் ஆர் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டாப் அப்ஸ், எந்த விதமான புது பணமும் இந்த நிறுவனத்துக்குள்ளே உள்ளே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு முதல் பாயிண்ட் அதை சொல்லுது. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற பணத்தை என்ன பண்ணுறது, கஸ்டமர்ஸ் வாங்கிக்கலாம். இது இருக்கிற பணத்தை வித்ட்ராயல் ஆர் யூட்டிலைசேஷன் ஆஃப் த பேலன்சஸ் பை இட்ஸ் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் தேர் அக்கௌண்ட்ஸ் இன்க்ளூடிங் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். எல்லா விதமான பேடிஎம் பேங்க் பிபிபிஎல் அந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணத்தையும் நீங்கள் வித்ட்ராயல் எல்லாமே பண்ணிக்கலாம். அது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதை தவிர எந்த விதமான பேங்கிங் சர்வீசஸ், நோ அதர் பேங்கிங் சர்வீசஸ் அதர் தேன் தோஸ் ரெஃபர்ட் இன் த நம்பர் 2 இல்லை. அதை தவிர வேறு எதுவுமே, அது பிபிபிஓயு அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத் பே அதுவாக இருக்கலாம், இல்லாட்டி யூபிஆர் இருக்கலாம், எதையுமே February 29 பிறகு பிபிபிஎல் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் வழியாக நடக்கக்கூடாது. அதே போல் நோடல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் 197. நோடல் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மெர்ச்சண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு விற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 2 என்டிட்டியும் கணக்கும்போது நீங்கள் ஒரு ஆள்கிட்டேருந்து பணம் வாங்கி, இப்போ அமேசான் ஆகிறதுக்குன்னு வச்சுக்கலாம், வெண்டார்கிட்டேருந்து நம்மக்கிட்ட வாங்கி விற்கும்பொழுது கஸ்டமரான நம்மகிட்டேருந்து அமேசான் பணம் வாங்கி வெண்டார் கொடுக்க போகிறாங்க. அந்த நிலையில் அந்த பணமானது இடையில ஏதோ ஒரு இடத்துல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸுக்கு நோடல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். அந்த மாதிரி இப்போ பேடிஎம்மே என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு அமேசானோ இல்லை வேறு பிஸ்னஸ் கிட்ட நோடல்ஸ் அக்கௌண்ட் அவங்களுடைய இதில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட்டாக இருந்தாலும் பேடிஎம்மே சில நோடல் அக்கௌண்ட்ஸ் அந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபரை ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம், அந்த மாதிரி வச்சிருக்கிற அக்கௌண்ட்டாக இருந்தாலும் இனிமேல் எதையுமே வைத்துக்கொள்ளக்கூடாது. February 29 அது எல்லாத்தையும் எடுத்துடணும். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் ஆஃப் ஆல் பைப்லைன் ட்ரான்சாக்ஷன் அந்த நோடல் அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே மார்ச் 15 முடிச்சிடணும். இதுதான் இவங்க சொல்லக்கூடிய இந்த ஆர்பிஐனுடைய இந்த அறிக்கை. இந்த அறிக்கையினால் பேடிஎம் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனத்துக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பேடிஎம்முக்கும் பிபிபிஎலுக்கும் என்ன வகையான சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா பேடிஎம்னுடைய ஆண்டு அறிக்கை. அதில் நேம் ஆஃப் த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடிய இடத்துல பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெடுங்கிறத ஒரு அசோசியேட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அசோசியேட் கம்பெனிங்கிறது 30% அந்த மாதிரி இருந்தால் தான் சொல்லுவாங்க. 50-60% வந்துச்சுன்னா சப்சிடரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க 49% மட்டும் இந்த நிறுவனத்தில் ஸ்டேக் வச்சுருக்கு. யார்? பேடிஎம் நிறுவனம். அதை தாண்டி தனியாக ப்ரமோட்டாக இருக்கக்கூடிய அவரும் 1% வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். பட் எனிவேஸ் பேடிஎம்னுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் சொல்லப்படி 49%, அதாவது மைனாரிட்டி தான். இது மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டிங் இல்லையா, ஏன்னா 51% வச்சுருந்தா தான் மெஜாரிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதனால் 49% வச்சுக்கிட்டு அவங்க இது ஒரு அசோசியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எப்படி காமிப்பாங்க, வருமானம் எந்த வகையில் வந்திருக்குங்கிறத எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த வருமானமானது கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எப்படியாக காண்பிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லாஸ் பிஃபோர் ஷேர் ப்ராஃபிட் ஆர் அதாவது இருக்கக்கூடிய வருமானமாக இருந்தால் ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ராஃபிட்னு போட்டிருப்பாங்க, பட் லாஸுங்கன்னா லாஸ்ன்னு போட்டிருக்காங்க. 1730 கோடி எங்களுடைய எல்லா ஜாயிண்ட் வென்ச்சர்ஸ் அசோசியேட்ஸ்லேருந்தும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் 24ன்னு நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்ஸில் போய் நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆஸ் அண்ட் 31/2023 அந்த நிறுவனத்தில் அசோசியேட்ஸ்லாம் என்ன இருக்குன்னு இங்கே எங்கே கொடுத்துருக்காங்க, அசோசியேட்ஸ் எத்தனை நிறுவனம் இருக்குது, இத்தனை நிறுவனங்கள் இருக்குது. அதில் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் PPBL தான் நம்மளுடைய கவனத்துக்கு உண்டானது. அதுதான் இருக்கிறதுலே அதிகபட்ச வருமானம் ஈட்டுகிறது. 2356 கோடி ரூபாய் 2356 crores வந்து இவங்களுடைய வருமானம். அதில் லாஸ் பார்த்தீங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 57 crores. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஷேர். இப்போ இதில் வந்துட்டு குரூப்பினுடைய ஷேர் எவ்வளோ வரணும், கிட்டத்தட்ட 49%. அது பார்த்தீங்கன்னா 28 கோடி. ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனம். பேடிஎம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது இன்ன வரைக்கும் நஷ்டத்தில் தான் இருக்குது. நஷ்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் அது இருக்கக்கூடிய அசோசியேட்ஸ்லேயே நல்ல லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடியது பேமெண்ட்ஸ் பேங்க். இப்போ மொத்தமாக பேடிஎம்மினுடைய லாபம் இல்லாட்டி நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 2023 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்ச் 2023 கம்பெனியுடைய மொத்த நஷ்டம் பார்த்தீங்கன்னா 1856 கோடி. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே நஷ்டத்தில் இருக்கும்போது இந்த நிறுவனம் மட்டும் ப்ராஃபிட்டில் இருக்குது. 28 கோடி ப்ராஃபிட் சம்பாதித்து கொடுக்குற நிறுவனத்தினுடைய ஆப்ரேஷன்ஸ் தான் இப்போ நிற்க போகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 28 கோடி அப்படிங்கிறது இல்லை 2356 கோடியில் அது அவங்களுடைய இப்போ ரெவன்யூ ஷேர் பாருங்களேன், 1600 கோடி தான் அவங்களுடைய ரெவன்யூவில் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த ஷேராக இருக்கும். அதனாலே இது பெரிய இம்பாக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேடிஎம் சொல்கிறாங்க. அதை தாண்டி பேடிஎம் இன்னொரு அறிக்கை விட்டுருக்காங்க. இதுதான் பேடிஎம் கொடுத்துருக்கூடிய அறிக்கை. பேடிஎம்னுடைய அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, the company has been informed that this does not impact user deposits in their savings accounts. அதாவது இருக்கிற பேலன்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் RBIயும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நம்மளுடைய வருமானத்தில் எந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்லி இந்த நிறுவனமானது அந்த இதையும் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த ரெசல்யூஷன் த கம்பெனி எக்ஸ்பெக்ட் திஸ் ஆக்ஷன் டு ஹேவ் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. இருக்கிறதுலே மோசமான சினாரியோவில் கூட 300 500 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய ஆனுவல் எபிட்டா, அதாவது இதுக்கு வரிக்கு இல்லாட்டி அந்த வட்டி கட்டுறதுக்கு முந்தின வருமானத்தில் ஒரு 300 500 கோடி அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் இம்பாக்ட் இருக்கும். ஒரு 20% வரைக்கும் இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதை தாண்டி இப்போது பேடிஎம் எப்படி வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பேடிஎம்னு இருக்கக்கூடிய நிறுவனத்தில் யார் வேணாலும் அந்த வேலெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக UPI சர்வீசஸ் பண்ணிக்கலாம். எல்லா சர்வீஸும் அங்கே நடந்துகிட்டா இருக்கும். முதல்ல பேடிஎம்க்கு எங்கேருந்தெல்லாம் வருமானம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பேடிஎம்னுடைய வருமானம் எதிலிருந்தெல்லாம் வருது அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. அது எங்கேருந்தெல்லாம் வருது, முதல்ல அவங்களுடைய மேஜர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீ என்று சொல்கிற இந்த பேமெண்ட்ஸை வந்துட்டு மெர்ச்சன்ஸுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதில் வரக்கூடிய ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் UPIயில் 3-4 பேசிஸ் பர்சன்டேஜ் பாயிண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட 0.3%. இப்போ இது பார்த்தீங்கன்னா 0.03%, 0.15% வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் UPI இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய பேமெண்ட்ஸ் வழியாக வருது. ஸோ அது மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா 0.05% தான் இதில் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய. இப்போ 1 கோடி ரூபாய்க்கு அந்த இது நடந்துச்சுன்னா 0.05% அதில் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி இவங்களுடைய வருமானம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த POS டிவைசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்வைப் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்க, டேப் பண்ணியிருப்பாங்க, அந்த டிவைசஸ் வந்து மாதம் ஒரு 100 ரூபாய்க்கு அவங்க வந்துட்டு வாடகைக்கு விடுறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில ஹை அண்ட் டிவைசஸில் வந்துட்டு 250 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அதை தவிர இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து டிப்ரிஷியேட்டிங் அசட், ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த மிஷின் அந்த ஸ்பீக்கர்லாம் வந்துட்டு கொஞ்சம் பழுதடையக்கூடிய இது இருக்கிறதுனால அதில் வந்துட்டு நல்ல ஒரு வருமானம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வருமானம். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் அப்படின்னா இவங்ககிட்ட வந்துட்டு 3 கோடி மெர்ச்சன்ட்ஸ் 3 கோடி யூசர்ஸ் இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு வேறு பேங்க்ஸுக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணி இவங்களுக்குலாம் லோன் தேவைப்படுதுங்கிறது இந்த லோன் கொடுக்கறது மூலமாக மொத்த லோன் அமௌண்ட்டில் ஒரு 2.5% 3.5% கொடுக்கும்போதே வந்து இவங்களுக்கு கிடைக்கிறது. அதை தாண்டி கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 0.5% 1.5%. இதுதான் இவங்களுடைய மேஜர் வருமானம். முதல் மேஜர் வருமானம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன், அடுத்தது இந்த லோன் கொடுக்கும்போது இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு கமிஷன். இந்த கமிஷன் இப்போ கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேமெண்ட்ஸ் பேங்க் மூலமாகவே வாங்கி கொடுக்கும்போது அது மிகவும் எளிதாக இருந்தது. இப்போ பேடிஎம் மட்டும் செய்யணும் அப்படிங்கும்போது அது கஸ்டமர் பேஸாகவே இருக்கட்டும், இல்லாட்டி செய்யக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனுமே கொஞ்சம் கஷ்டமாகிறதுனால இதில் அவங்களுக்கு வருமானம் அடி வாங்குறதுக்கு இது வந்து கிட்டத்தட்ட 20% அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரீஸ் அப்படிங்கிற நிறுவனம் சொல்கிறாங்க. இதை தாண்டி பேடிஎம்மை வந்துட்டு பொதுவாகவே ஒரு நிறுவனமாக பார்த்தாலும் கூட இப்போ தான் அவங்களுடைய லாஸ் அவங்க வந்துட்டு குறைச்சிட்டு வராங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த நிறுவனத்தில் மிகவும் ஆர்வமாக போய் நம்ம வாங்குறதுக்கு, ஈவன் நம்ம இது வந்து IPO வரும்போதும் இதை தான் சொன்னோம், ஒரு லாஸ் மேக்கிங் நிறுவனத்தில் வந்துட்டு இப்போவே நம்ம அந்த பறக்க போகிற ஒரு ஸ்டாக்கை பிடிச்சிருவேன் அப்படிங்கிற அவசியமானது தேவையில்லை. ஏன்னா அவங்க ப்ரூவ் பண்ணட்டும், அதற்கப்புறமே கூட ஒரு நார்மலான நேச்சுரல் வேல்யூவேஷன் வந்த பிறகு அந்த நிலையில் வாங்கினா போதும். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கும்போது இதில் நம்ம ஏன் போய் அப்படி ஆர்வமாக போய் விழுந்தே ஆகணுங்கிற தேவை இங்கே எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம். இப்போ இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம பார்த்தோம், இந்த பிரச்சனைனால என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இது வந்து வாங்குங்க விற்றுருங்க அப்படிங்கிற மாதிரி பேமெண்ட் எந்த விதமான செல்லிங் பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ கிடையாது. நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.